ஞானக் கரும்பின் தெளியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தாத்தேனை பழச்சுவை ஆயினானே சித்தம்புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும்பேற வாழ்த்தி பானல் தடம்கண் மடந்த நல்லீர் பாடிப்பொற் சொன்னம் இடித்திராமே. இப்போ நான் பேரண்ட நாயகனை நோக்கி நான் பாடுறேன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. ஞான கரும்பின் தெளியை. நான் ஒரு உருவக்கடவுளை பற்றி பாடுறேன்னு நினைக்கிறாங்க. உணர்வு பூர்வமாக நம் ஒவ்வொருவர் உடலிலும் மனதிலும் உணர்விலும் அனுபவிக்க வேண்டிய அனுபவத்தை பற்றி நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அது எப்படிப்பட்டது? ஞான கரும்பின் தெளிவாக உள்ளது, பாகாக உள்ளது, நாடற்கு அரிய நலமாக உள்ளது, நந்தா தேனாக உள்ளது. தேன் கூட நந்தா தேன் ஒரு வகை தேன் சொல்றாரு. சாதாரணமாக நாம் எடுத்து வைக்கிற தேன் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கெட்டிப்படும் தன்மையுடையது. 2 ஆண்டு 3 ஆண்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தேன் எடுத்துட்டு அந்த 3 ஆண்டு ஆயிடுச்சுன்னா நல்ல சுத்தமான தேன் கெட்டு போகாது. ஆனால் அது கெட்டிப்பட்டுரும். கெட்டியாக கருப்பட்டியெல்லாம் நம்ம திக்கா இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு கற்கண்டு மாதிரி அப்படி கெட்டிப்படக்கூடியது. அது மாதிரி கெட்டிப்படக்கூடிய தேன் இல்லை நமது தலைவன். எத்தனை நாள் ஆனாலும் புதிய புதிய அனுபவமாக நமக்குள் சுவை தரக்கூடியவன். அப்படிங்கிறதுனால நந்தா தேனை பழச்சுவை ஆயினானே. பழங்கள் கூட ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு உரிச்சு சாப்பிட்றதுக்கு அதனுடைய சோம்பேறித்தனம் ஏற்படும். அதுக்கு ஒரு பிரயாசம் எடுத்துக்க வேண்டியது ஏற்படும். இப்போ பலாப்பழம்லாம் உரித்து அதை தொலி நீக்கி சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் ஒரு பிரயாசைப்பட்டு செய்யக்கூடியது. அவ்வளோ எளிதில் அந்த பலாப்பழத்தை கையில் வாங்கினோமா வாயில் போட்டோமான்னு பழத்தோடு எடுக்கும்போது சுளையை எடுக்கும்போது வேணால் சுளையை எடுத்து உடனே சாப்பிடலாம். ஆனால் பலாப்பழத்தோடு எடுத்தோம்னா அதை வெட்டுறது, அதில் உள்ள களை நீக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பிரயாசைப்பட்டு செய்யக்கூடியது. ஆனால் இறைவனை பற்றி நாம் அனுபவிக்கும் போது பழமாக எனக்கு அனுபவத்தில் இல்லை, பழச்சுவையாக இருந்தான் அப்படிங்கிறார். பழமாக இருந்தால் கூட நம்ம உரித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நேர இடைவெளி எடுத்துக்கும். அதனால் சுவையாக இருந்தால் அதையும் தாண்டி உடனடியாக அனுபவிக்கக்கூடிய அனுபவ பொருள் அப்படிங்கிறதுனால தேனை பழச்சுவை ஆயினானே சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை. அவன் நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும், இறைவன் அதிக முயற்சி எடுத்து அதிக பிரயாசம் எடுத்து இந்த ஜீவனை ஆட்கொண்டு தனதாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடியதில் அவன் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்டு நம் சித்தத்திற்குள் புகுந்து தித்திக்க செய்கின்றான். சித்தத்துக்குள்ள புகுந்த மாத்திரத்தில் அவன் அமைதியாக இருந்துட்டா கூட நாம் தித்திக்க வல்ல உலகியல் சுகத்தை நாடி நாம் சென்று விடுவோம். அப்படிங்கிறதுனால அவனே நம் சிந்தனைக்குள் புகுந்து தித்தித்தலாகிய அருள் அனுபவ பேற்றையும் அவன் தருகின்றான். அப்படிங்கிறதுனால அவன் என்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன்? சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோன். அவன் அந்த கோனாக இருக்கிறதுனால, அரசனாக இருக்கிறதுனால அவனுக்கு ஆணை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரமும் அவனுக்கு உண்டு. அதனால பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தன் அப்படிங்கிறான். அவன் என்னுடைய பிறவியை வேறறுத்து என்னை ஆண்டு கொண்டான். நாத்தழும்பு ஏற வாழ்த்தி பானல் தடங்கண் மடந்தை நல்லீர் பாடிப்பொற் சொன்னம் இடித்தினாமே. ஒவ்வொரு அருளாளர்களும் இறை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு பாடும்போது, கரைந்து விடாது என்னுடைய ஞாபகத்தே இருந்து கனத்த சுவை தருகின்ற கற்கண்டே கனிவாய் விரைந்து என் துன்பமெல்லாம் தவிர்ந்த அருள் அமுதே மெய்யருளே மெய்யாகி விளங்குகின்ற விளக்கே திரைந்த உடல் விரைந்து உடனே பொன்னுடம்பே ஆகி திகழ்ந்து அழியாது ஓங்க அருட்சித்தே மெய்ச்சத்தே வரைந்து என்னை மனம் புரிந்து பொதுநடம் செய் அரசே மகிழ்வோடு நான் புனைந்திடும் சொல்மாலை அணிந்தருளே. அருட்பாவில் இறைவனை பற்றி பாடும்போது வள்ளல் பெருமானார் சொல்லார், கரைந்து விடாது என்னுடைய ஞாபகத்தை இருந்து கனத்த சுவை தருகின்ற கற்கண்டே அப்படிங்கிறார். நாவுக்குள்ளே போட்டால் சுவை தரும் போது அந்த கற்கண்டு தன்னை கரைத்து கொண்டு தான் நமக்கு சுவை தரும். ஆனால் பேரண்ட நாயகன் இந்த அடியவருக்கு ஒரு நமக்குள்ளே இருந்து அவன் கரைஞ்சு போயிட்டான்னா அடுத்த அடியவர்களுக்கு அவன் கிடைக்காம போயிடுவானே, அப்படி வசதி இல்லை. அவன் என்னுடைய ஞாபகத்தை இருந்து கனத்த சுவை தருகின்ற கற்கண்டு இன்னொரு அருளடியவர்களுக்கும் அதே சுவையை தருகின்றான். அவன் கரைந்து போயிட்டான்னா இன்னொரு தடவை அவன் இன்னொரு கற்கண்டு எடுத்து போட்டால் தான் நமக்கு சுவையாகும். இன்னைக்கு காலையில் ஒரு கற்கண்டு போட்டால் சாயங்காலம் வரைக்கும் அந்த சுவை நம்ம ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் இறை அனுபவம் அப்படி இல்லை. ஒரு முறை அனுபவித்து அது திரும்ப அவருடைய அருள் அனுபவ பேற்றை நாம் மறந்தாலும், அந்த அருள் அனுபவத்தை மறந்து உலகியல் சிந்தனை வந்தாலும், எப்போதெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அப்போ நினைக்குந்தோறும் பேசுந்தோறும் காணுந்தோறும் அந்த தோய்வில் நம்மை போய் நிறுத்தும். என்னதான் நம்மளுடைய வினைப்பதிவு காரணமாகவோ அல்லது நாம் வாழும் காலம் வரை நாம் இந்த உலகியல் சிந்தனைக்கு வாழ வேண்டும் என்பதற்காகவோ அந்த தாள் அனுபவத்தை நாம் சற்று மறந்திருந்தானாலும்
ஆனால் அதை எப்போதெல்லாம் நினைக்கின்றோமோ, எப்போதெல்லாம் அதில் தோய்வு ஏற்படுகின்றதோ, அதில் தோயும் தோறும் நம்ம மனதுக்குள்ளே நமது ஞாபகத்தே கரைந்திடாது கனத்த கற்கண்டாக நின்று அது சுவை தருகின்றது அப்படின்னு சொல்றார். அப்ப நமக்கு எப்போ நம்ம நினைச்சு பார்த்தானாலும் அது இன்பம் தரும். ஆனால் நம்ம அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் நம்ம மேற்கொள்ளாது ஏதோ இறைவன் ஆட்கொண்டான், ஒரு சோம்பேறித்தனம், அவன் தான் நம்ம வழியை ஆட்கொண்டான், அப்போ அவனே ஆட்கொள்ளும் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். மீதி எதுக்குமே அப்படி மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு புடவை வாங்கணும்னா நம்ம உடனே கடைக்கு போகிறோம், அந்த புடவையை என்னை தேடி வரட்டுமே, என்னை ஆட்கொண்ட தலைவன் என்னை தேடி வரட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த புடவை என்னை தேடி வந்தால் நான் உடுத்திக்கிறேன், இல்லாட்டி உடுத்திக்க மாட்டேன். ஒரு நகைக்கடையில் போனால், ஒரு உணவு கடைக்கு போனால் அது என்னை தேடி வந்த போது நான் உண்டுகின்றேன், இடையில எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஒரு அனுபவத்தில் மட்டும் நாம் அப்படி நினச்சிக்கணும். ஆனால் பேரண்ட நாயகன் நீ எப்பெல்லாம் நீ நினைக்கிறியப்பா அப்பெல்லாம் கரைந்து விடாது ஞாபகத்தே இருந்து கனத்த சுவை தருகின்ற கற்கண்டாக அவன் இருக்கின்றான். அவன் கரைஞ்சிராம அன்னைக்கு நீ அனுபவிச்செல்லாம் ஒரு காலத்தில் ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை நீ எப்பெல்லாம் நினைக்கியோ அப்போ கரைந்து விடாது, அந்த அனுபவம் கரைந்திராது. அதை நீ நினைக்கும் தோறெல்லாம், பேசும் தோறெல்லாம், காணும் தோறெல்லாம் ஞாபகத்தே கரைந்து விடாது ஞாபகத்தே நின்று சுவைதரு கற்கண்டாக அவன் இருக்கின்றான். அது சரியான சுவைன்னு இல்லை, கரைஞ்சு போன சுவையன்னு நினச்சிக்கிடாத, கனத்த சுவை தருகின்ற கற்கண்டாக இருக்கின்றான். நீ போட்ட உடனே அப்படியே அப்படி தெத்திட்டு நிற்கிற மாதிரி உள்ள முழு கற்கண்டு எப்படி உனக்கு சுவை தருமோ அப்படி ஒரு பேர் அனுபவத்தை அவன் தருவான். அதை நினைத்த போதே நீ அன்னைக்கு அனுபவிச்ச அனுபவம் தான் இன்னைக்கு கூட அதை நினச்சி பார்த்தா அப்படி வந்துடுது அந்த அனுபவமே. ஆனால் உலகில் சுவைகள் அது மாதிரி இல்லை. என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கல்யாண வீட்டில் ஒரு வடையோ ஒரு பாயாசமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டோன்னா அது நினச்சி பார்த்த உடனேமே நமக்கு ஊறுறதில்லை. ஆனால் இந்த அருள் அனுபவம் மட்டும் நாம் நினச்சி பார்த்த போதெல்லாம் ஊறும். அப்படிங்கிறதுனால கரைந்து விடாது என்னுடைய ஞாபகத்தை இருந்து கனத்த சுவை தருகின்ற கற்கண்டே கனிவாய் விரைந்து வந்து என் துன்பமெல்லாம் தவிர்த்த அருளமுதே மெய்யருளே மெய்யாகி விளங்குகின்ற விளக்கே. அவன்தான் எனக்கு ஞான விளக்கு, அவன் என்னுடைய இந்த பொய்யான சரீரத்தை மெய்யாக்கி என்னுள் நின்று மிளறக்கூடிய ஞானபானு அவன். அதனால மெய்யருளே மெய்யாகி விளங்குகின்ற விளக்கே திரைந்த உடல் விரைந்து உடனே பொன்னுடம்பே ஆகிவிட. திரைந்த உடல், நரை திரை மூப்புங்கிறது இந்த உடலுக்கு இயல்பான ஒன்று. சரீரமெல்லாம் சுருக்கம் விழுந்து, திரைனா சுருக்கம் விழுந்து தளர்ச்சியும் சோம்பலும் வந்து ஒட்டி கொண்டு இருக்கும். அந்த திரைந்த உடல் விழுந்து விடாது அதை பொன்னுடம்பாக்கி என்றும் நிலைத்து சரீரத்தை கொடுத்தது இந்த அருள் அனுபவம். அப்படிங்கிறதுனால ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவையாயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை. இவன் தான் திரைந்த உடல் திரிந்து கீழே விழுந்து விடாமல் அது பொன்னுடம்பாக ஆக்கவல்ல அனுபவம் இந்த அனுபவம் தான் என்பதனால் சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும்பேற வாழ்த்தி பானல் தடங்கண் மடந்த நெல்லீர் பாடி பொற்சுன்னம் இடித்திராமே. அந்த பேரண்ட நாயகனை நோக்கி நாம் பொற்சுன்னம் இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிப்பதான ஒரு பகுதி இது.